ஸோ இந்த பீஸ் மெடிடேஷன் இன் மெட்டல், பின்னாடி வந்து கேலக்ஸி எல்லாமே இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்னதுன்னு எங்களுக்காக சொல்ல முடியும்? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாம் மெடிடேஷன் பண்ணும்போது தன்னிலை மறந்த ஒரு நிலைக்கு போயிடுவோம். ஸோ நாம் நம்மளை கம்ப்ளீட்டாக இழந்து போகிற ஒரு இடம்னா தியான நிலை தான். தியான நிலையை அடையும் போது ஒருத்தர் என்னவா மாறுவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து அண்ட சராசரத்தில் பறக்கிற மாதிரி மிதக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சது தான். உங்களுக்கு இந்த ஹேர்லாம் பார்த்தா தெரியும், எல்லாமே கிராவிட்டி இல்லாமல் மேல் நோக்கி போவோம். தியான நிலையில் இப்படி ஒரு நிலை சாத்தியம் அப்படிங்கிறது தான் சொல்லணும்னு யோசித்தேன். ஸோ அதுதான் இது நார்மலாக பார்க்குறவங்க புத்தா அப்படின்னு நினைப்பாங்க, இது ஒரு ஃபீமேல். ஸோ அவங்க தியானம் பண்ணும்போது எப்படி ஒரு நிலையை அடைகிறாங்க அப்படின்றதுக்காக பண்ணது தான் இது. பேசிக்காக வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிற ஒரு விஷயந்தான் வந்து இன்னர் பீஸ். அதாவது நம்ம எல்லாருமே வந்து நம்மளோட லைஃப் பார்த்திங்கன்னா 2 விஷயம் இருக்கும். ஒன்று செயல்முறை, இன்னொன்று வந்து உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை பொறுத்து தான் மேக்ஸிமம் நம்மளோட லைஃபே ரன் ஆகிட்ருக்கும். நம்மளோட நார்மல் லைஃப் பார்த்திங்கன்னா 2 விதமான பார்ட் இருக்கும். ஒன்று வந்து இருக்கிறது செயல்முறை, இன்னொன்று வந்து உணர்வு முறை. ஸோ செயல்முறை பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், நம்மளோட லைஃப்பை வந்து ரன் பண்ணுறதுக்காக என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து செயல்முறை. உணர்வு பூர்வமாக இருக்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம தள்ளுறதே கிடையாது. ஸோ எப்படின்னா இப்போ பிடிக்காத ஒரு வேலையை திரும்ப செஞ்சிட்ருப்போம். அது வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது, ஆனால் நீங்கள் என்ன உணர்றீங்க அப்படின்றத வந்து நம்மளையே கேட்டுக்கிறதே கிடையாது. நம்ம ஒரு குழந்தையோ நீ என்ன படிக்க போகிற, என்னவா ஆக போகிற அப்படி தான் கேட்குறோம். ஸோ நீ என்ன உணர்ற, நீ எப்படி இருக்க, நீ எப்படி ஃபீல் பண்ணுற, உன்னோட உணர்வுகள் என்னவா இருக்குன்றதை நம்ம யார்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணுறதே இல்லை. நீ ஹாப்பியாக இருக்கியா, உனக்கு அந்த மகிழ்ச்சி இருக்கா, நீ பண்ணுற விஷயத்தில் உனக்கு வந்து அந்த சந்தோஷம் இருக்கா, இதெல்லாம் வந்து நம்ம கேட்குறதே இல்லை. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அதை எனக்குள்ளே கேட்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு நாளுமே கிடையவே கிடையாது. ஒரு கம்பெனிக்கு வேலை பார்க்கும்போதே இல்லை ஒரு ஜாபில் இருக்கும்போது அது வந்ததே கிடையாது. ஸோ ஒரு லிமிட்டுக்கு மேலே நாம் அப்படி இருக்க, அது நாமளே ஏமாற்றிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ நமக்கு நாம் உண்மையாக இருக்கணும்னா நம்ம யோசித்த விஷயத்தை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சது தான் இந்த ஷோ. ஸோ இதே இன்னும் பிரம்மாண்டமாக பண்ணணும் தான் எனக்கு ஆசை. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நான் யோசித்ததை விட ஆஃப் சைஸில் தான் எல்லாத்தையும் நான் பண்ணியிருக்கேன்.